சுந்தரா, ஏப்பா சுந்தரம் எங்க? டைனிங் ஹால்ல இருக்காங்க. வந்துருவீங்களே, வழக்கம் போல வைத்த தூக்கிட்டு சாப்பாடு நேரத்துக்கு. ஏப்பா, நான் இங்க சாப்பிடறதுனால உனக்கு மிஞ்சிற சாப்பாட்டுல ஏதாவது மண்ணள்ளி போட்டுருனா? வீட்டுலதான் அப்படின்னா வந்திருக்கிற இடத்துல நீயுமா? என் ஆத்துக்காரி சாப்பாட்டை போடும்போது அன்ன குத்தியால சக்கு சக்கு சக்குன்னு வெட்டி வெட்டி போடுவா. என் கழுத்தையே வெட்டுற மாதிரி இருக்கும். கை கழுவ போகும்போது ராத்திரி இங்கதான் சாப்பிட வருவீங்களா அப்படின்னு கேட்பா. இதுக்கு மீறி நான் எப்படி இளம்புனால உட்கார்றது? அதனாலதான். சாமி, நான் அதான் தப்பா பேசியிருந்தேன், என்ன மன்னிச்சிருங்க சாமி. என் நிலைமை சொல்லிட்டேன், அவ்வளவுதான். சரி சரி, சாப்பாடு இன்னும் முடிஞ்சிருக்காதே. சுந்தரா சுந்தரா, இத வந்துட்டேன்டா, வந்துட்டேன். ஐ மீன் டைம். ரேகா, அழாத அழாதண்ணா. இனிமே நீ யாருக்கிட்டும் பேச வேணாம். பேச வேண்டியவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். என்னையா, சாப்பாட்டுக்கு எல்லாம் ரெடி, வாங்க. நீ போ, நான் வரேன். ரேகா, வா சாப்பிட போலாம். இந்த வீட்டுல இனியும் நான் சாப்பிடணுமா? எனக்கு சாப்பாடு வேணாம். பாரு, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க அவங்க மட்டும் இல்ல, நீ கூட தான். இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். வா, கமான் ஐசே, வா. சுந்தரா, வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எப்படி? அவன் வரட்டும்டா. ஓஹோ, நீ வெயிட. ரேகா, உட்கார். முத்து, சாப்பாடு வை. என்னடா, இனிமே பொண்டாட்டி தான் பரிமாறுவான்னு சொன்ன? தெரியாம சொல்லிட்டேன். இனிமே இந்த வீட்டுக்கு அந்த அளவுக்கு பெருந்தன்மை தேவையில்லைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ, நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன். என்னடா பொடி வச்சு பேசுற? சொல்றதெல்லாம் போய் இதுல பேசுற பொடி வேற. மிருதங்கம் மட்டும்தான் வாசிக்க தெரியும்னு நினைச்சேன். நாடகம் போட்டு நடிக்கவும் தெரியும்னு நான் நினைக்கவே இல்ல. விலாசம் தெரியாததெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு இப்படி ஒரு விளையாட்டு. All of you shut up. ஒரு பொண்ணை காதலிக்கிறதும் கல்யாணம் பண்ணிக்கிறதும் என்னோட இஷ்டம். அத கேட்க நீங்க யார்? பின்னையே என்னை கூட்டிட்டு போய் உங்க காதலியை காட்டுனீங்க. அண்ணி ஆச்சேன்னு ஒரு அன்புக்காக தான் அழைச்சிட்டு போய் காட்டினேன். நீங்க வேண்டான்னு சொல்லியிருந்தா கூட அவளை நான் விட்டுருக்க மாட்டேன். அதுக்கு ஏன் அப்படி இப்படின்னு ஒரே அடியா அளந்து கொட்டி போய் நாடகம் போடணும்? இந்த வீட்டுல நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பைத்தியங்க. ஒரே சமயத்துல உங்க எல்லாரையும் சம்மதிக்க வைக்க முடியாதுன்னுதான் இந்த மாதிரி ஒரு சின்ன தமாஷ் நாடகம். இது என்னமோ பெருசு படுத்திக்கிட்டு என் பொண்டாட்டிக்கு குதிக்க தெரியல, கோலம் போட தெரியலன்னு ஆளுக்கு ஒரு அடி எடுக்கிறீங்களாமே. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் சித்ரா, எனக்கு தெரியாம ஏற்கனவே நீங்க தனித்தனியா போய் ரேகாவை பாத்திருக்கீங்களா? உமா, கீதா, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நம்ம குடும்பத்துல எந்த ரகசியமும் கிடையாதுன்னு பெருமையா பேசிட்டு இருக்கோமே, இவங்க எல்லாருமா சேர்ந்து என் முகத்துல கைய பூசிட்டாங்க பாத்தீங்களா? ஒரு வார்த்தை இதை பத்தி என்கிட்ட முன்னாலே சொல்லிருக்கலாமே. இந்த பாரு, நீ என் கூட பிறந்த அண்ணன். என் கல்யாண விஷயமா நான் காக்கா பிடிக்க வேண்டியது உன்னையா சம்சாரத்தையா? மரியாதையா பேசு. அண்ணிங்கிற வார்த்தை போய் சம்சாரங்கிற அளவுக்கு வந்துருச்சா? ராஸ்கல். யூ ஷட் அப். உன் உருட்டல் மிரட்டல்லாம் கோர்ட்ல வச்சுக்க, இங்க வச்சுக்க. இது வீடு. யூ என்ன செஞ்சுருவேன்? என்ன? சரி, அவன் சின்ன பையன், நீ அவனோட சேர்ந்து என்னடா அது? சின்ன பையன் செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? Damn it. வரேக்கா. சுரேஷ், சுரேஷ், டேய். கடைக்குட்டி தம்பி இல்ல, அதான் பெரியவர் அவருக்கு பறிஞ்சு பேசுறாரு. அண்ணன் அடிக்க வராரு, அதை அடக்கிறதுக்கு முடியல. உமா, நீ ஏன் சும்மா கிடக்குற சங்க ஊதி கிடக்குற? அப்படின்னா நான் ஆண்டி பரதேசி குடும்பத்தை சேர்ந்தவன் அர்த்தமா? ஐயோ, நான் ஒண்ணும் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீயா நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்றது? அமுதா, நீ பேசாம இரு. என்னங்க இன்னும் உட்கார்ந்துகிட்டே வாங்க. டேய் சந்தா, நில்லுடா. மூத்த அண்ணி நான் ஒருத்தி இருக்கேங்கிறத மறந்துட்டு இவங்க 3 பேரை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் பொண்ணை காட்டி இருக்குது உங்க தம்பி. என்னை விட இவங்க எல்லாம் பெருசா போயிட்டாங்க பாத்தீங்களா? அப்படின்னா உங்களை விட நாங்க மட்டங்கிற அர்த்தத்துல தானே சுத்தி வளைச்சு சொல்றீங்க? சுத்தி வளைச்சு பேசுறது நான் இல்ல, நீதான். அண்ணி, என் பொண்டாட்டி மட்டும் நீங்க குறிப்பிட்டு பேசுறது சரியில்லை. நீமா? ஐம் சாரி. கீதாமா. ஏய் ரவி, இந்த வீட்டுல நான் எவ்வளவு கேவலமா போயிட்டேன். என்ன எல்லாருக்கும் வேலைக்காரியா இருக்கேன்ல? உங்களை யாரு வேலைக்காரியா இருக்க சொன்னது? நீங்க தான் எங்களை வேலைக்காரி மாதிரி கரிகாய் நறுக்க சொல்லிட்டு சமையல புடிச்சுக்கிட்டீங்க. என்னமோ உங்களுக்கு தான் சமைக்க தெரியும், எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற நிலைமையும் உருவாக்கிட்டீங்க. உங்க குழந்தைனார்களுக்கும் உங்க சமையல தான் பிடிக்குது. எல்லாமே உங்க பெருமைக்காக நீங்களே செஞ்சுக்கிறீங்க. சித்ரா, என்ன சித்ரா? என் புள்ள உங்ககிட்ட ஒட்டிட்டு இருக்கிறத சுட்டி காட்டி அவனுக்கு எல்லாமே நீங்க தான் செய்றீங்கன்னு சொல்ல போறீங்க. என் புள்ளைக்கு நீங்க ஒண்ணும் வேலைக்காரி இல்ல. டேய் வினோத், வாடா. நான் வர மாட்டேன். வாடா அண்ணா. குழந்தைய ஏமா தொந்தரவு பண்ற? அவனை விடு. என் புள்ளைய நான் ஏதோ செஞ்சுட்டு போறேன். உங்களுக்கு என்ன? உன் பிள்ளையா? பின்ன நீங்களா பெத்தீங்க? நீதான் பெத்தங்கிறது இப்பதான் உனக்கு தெரிஞ்சதா? ஐயோ 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 ஐயோ, இப்படி எல்லாம் வரும் தெரிஞ்சிருந்தா இவனை வளர்க்க வேண்டிய விதத்துல நானே வளர்த்திருப்பேனே. தொட்டில் ஆட்டினவங்களும் சோறு ஓட்டினவங்களும் பெத்தவங்களை ஆயிட முடியாது. வாடா நீ.
அம்மா கிட்ட போணும், அம்மா கிட்ட போணும். டேய், நான் தாண்டா உன் அம்மா. இல்ல, நீ சித்தி. எங்க அம்மா அந்த ரூம்ல இருக்கு, அங்க போகணும். முடியாது, இனிமே நீ என்னோட தான் இருக்கணும். மாட்டேன், உன் கூட இருக்க மாட்டேன். டேய், பேசாம படுக்கிறியா இல்லையா? எங்க அம்மா அந்த ரூம்ல இருக்கு, அங்கதான் படுப்பேன். என்னது? நமக்கு கல்யாணம் ஆன இந்த 33 வருஷத்துல இப்பதான் உன் கண்ணீரையே பாக்குறேன். கடவுள் கண்ணுக்கு 3 வேலையை தான் கொடுத்திருக்காரு. பாக்குறது, தூங்குறது, அழறது. இதுவரைக்கும் என் கண்ணு முதல் 2 வேலையை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்போ 3வது வேலையை செஞ்சுட்டு இருக்கு. பால்காரரே, இனில இருந்து 1 லிட்டர் பால் தனியா எனக்கு ஊத்து. கணக்கு பார்த்து அப்புறமா நானே காசு தரேன். தனியா வாங்குற அளவுக்கு அப்படி என்ன குறைஞ்சு போச்சு? கொஞ்ச நாளா எங்களுக்கு தான் புத்தி குறைஞ்சு போச்சு. ஊத்து ஊத்து. உமா, அந்த ஸ்டவ் எதுக்கு? தனியா ஒல வைக்கிறது. கோர்ட்டுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அவர் என்ன திட்டுவார். வினோதுக்கு பாவக்காய் பிடிக்கல, இந்த வத்தல் கொஞ்சம் வதக்கிக்கிட்டுமா? அந்த அடுப்புல. அந்த அடுப்பு எதுக்கு? ஆளுக்கு ஒரு பக்கமா என்னையே வதக்கி தின்னுடுங்க. உங்க நோக்கம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. என்ன புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? எங்க சமயம் நாங்க செய்யக்கூடாதா? தாராளமா செய்யுங்க. உங்க உண்மையான எண்ணம் என்னன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் அவ்வளவு நேரம் உங்களுக்கு ஒண்ணும் சொல்ல தேவையில்லை. தனியா சமையல் பண்றது, தனியா அடுப்பு போடுறது, பெரியவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது. செய்யுங்க. இது என்ன வீடா? எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை. இத பாருங்க, டிஃபனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வெளியில எங்கேயாவது போய் சாப்பிட்டுங்க. போங்க போங்கண்ணா. அப்பப்பப்பப்பப்பப்பா. இப்ப வீசுற புயல்ல எல்லாமே திசை மாறி போச்சு. உங்களுக்கு கோர்ட்டுக்கு நேரமாச்சு, நீங்க கேண்டீன்லயே போய் சாப்பிட்டுக்கங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? போங்க. டேய் வினோத், எனக்கு வர கோவத்துக்கு உனக்கு எதுக்குடா படிப்பு? நீயும் அந்த காலி பசங்களோட சேர்ந்து அவங்க மாதிரி ஆயிடு. போ, படிப்பா படிப்பு, படிச்சு கிழிச்சிட்டாவ. என்னங்க கேட்டீங்களா? இன்னையில இருந்து அவங்கவங்க தனித்தனியா சமையல் பண்ண போறாங்களா? என்ன சொல்ற? விளக்கமா வேற சொல்லணுமா? அவங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு அவங்க செயல்ல இருந்தே புரியுது. நான் என்னமோ அவங்கள எல்லாம் அடக்கி ஆடுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க. நான் யாரையும் எதுவும் சொல்ல முடியாத நிலையில இருக்கேன். என்ன செய்யறதுன்னே தெரியல. ச்சே, பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து இந்த வீட்டையே நரகமாக்கிட்டீங்க. நீங்களே சொல்லிட்டீங்களா? ஆமாங்க, இந்த குடும்பத்தை நான் தான் நரகமாக்கிட்டேன். என் கண் முன்னாலேயே இந்த குடும்பம் சிதறி போகட்டும், அவங்க பிரிஞ்சு போகட்டும். அமுதா, சித்தி, இந்த பூரி யார் செஞ்சது? அம்மாடா. அதான் நல்லா இருக்கு. அடக்கி இருக்கா, நான் தான்டா செஞ்சேன். சி. சி. நீயா? ஏண்டா கொழுப்பா? பூரி நல்லா இல்ல? நல்லா இல்ல, நல்லா இல்ல. வந்து நீ செஞ்சிருக்கிறியே இந்த சாப்பாட்டை கேரியர்ல வச்சா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். போக மாட்டேன். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஸ்கூலுக்கு போக மாட்டேன். போக மாட்டேன்னா போக மாட்டேன். போக மாட்டேன்னா போக மாட்டேன்.
அப்பா நானும் வரேன்ப்பா. வினோத் இங்க விளையாடக்கூடாது, சித்தி திட்டும். நீ ஸ்கூலுக்கு போ. வினோத், என்னடா முளைச்ச 3 அளவிடல, இப்பவே உனக்கு பிடிவாதமா? ஸ்கூலுக்கு போகல தோலை உரிச்சிடுவேன். அம்மா செஞ்ச சாப்பாட்டை கேரியர்ல வச்சாதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். வழக்கமா அவன் என்ன சாப்பிடுவானோ அதை கொடுத்தது. பழக்கமான சாப்பாடா? இந்த வயசுல இவனுக்கு என்ன பழக்கம் வேண்டி இருக்கு? உங்களுக்கு என்ன செல்லம் கொடுத்து தலைக்கு மேல தூக்கி வச்சுக்குவீங்க, அதுக்கப்புறம் கெட்டு போறது என் புள்ள தானே. டேய் வாடா. நான் வரமாட்டேன். வரமாட்டே நீ? பெத்தவனுக்கு தான் தெரியும் புள்ளையோட